கோலா உருண்டை. இது நான்வெஜ் இல்லைங்க, வெஜ் கோலா உருண்டை. அதுவும் வாழைப்பூல செஞ்சது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூவை அதில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வேக வைக்கலாம். மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டு கொரப்பாக அரைச்சி, 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, வேக வச்ச வாழைப்பூ, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, ஏன்னா ஏற்கனவே வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பிடிச்சி வச்சுருந்த உருண்டைகளெல்லாம் அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கோலா உருண்டை ரெடி. அதுவும் வெஜ் வாழைப்பூ கோலா உருண்டை. வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க.